வணக்கம் நேர்களே, தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். பொதுவாக பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்னென்னைக்குமே நிறைவடையாமையே இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாதானே அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வராமல் இருக்கும். அப்படி தீர்வு காணப்படாத பல பிரச்சனைகளுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனையை தீர்க்க அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள், அதிகாரிகள் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள், இந்த இரண்டையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய முயற்சி தான் நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் என்னென்ன, அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்னென்ன, இதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய அதிகாரிகள் என்ன இது தொடர்பாக விளக்கங்கள் தராங்க, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு அலச போறோம். களத்திலிருந்து விரிவான தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர்கள் ஆங்காங்கே களத்தில் காத்திருக்காங்க. அதற்கு முன்னதாக தற்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 3 மாதங்களாக கூலித்தொகை கிடைக்காமல் கிராமப்புற பெண்கள் தவிப்பதாக சத்தியமங்கலம் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதி மக்கள் புகாராக இருக்கிறது. இங்கு வறட்சியால் விவசாயம் பொய்த்து போன நிலையில இந்த திட்டமும் பயனளிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் கைவிட்டு விட்டது என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த சத்தியமங்கல மக்களுடைய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகளுடைய கோரிக்கைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வறட்சியால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாய கூலி தொழிலாளிகள் வருமானம் தேடி மாற்று தொழிலுக்கு சென்று வருகிறார்கள். சத்தியமங்கலத்தை அடுத்த செண்பகப்புதூர் பகுதியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். 3 மாதங்கள் நிறைவடைந்தும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கூலித்தொகை வழங்காமல் இழுத்தடிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். 3 மாசம் வேலை செஞ்சாச்சுங்க, சம்பளமே வர்றதில்லை. நாங்கள் போய் கேட்டாக்குங்க, என்னங்கிறாங்க தெரியுங்களா, வந்தா வாங்க, வரலன்னா நின்றுக்குங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? நாங்கள் சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுங்க? ரேஷன் கடைக்கு போனாக்குங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு அரிசி போடுறாங்க, ஒரு நாளைக்கு 2 வாரம் கழிச்சு பருப்பு போடுறாங்க. நாங்கள் அதை வச்சு நாங்கள் தின்னுட்டு இருக்க முடியுமா? என்ன பண்ண முடியுங்க? நாங்கள் 100 ஆனாலும் நாங்களுக்கு பணம் வர்றதில்லை. சத்தியமங்கலத்தை அடுத்த செண்பகப்புதூர், மாரனூர், ஓப்பலூர், மில்மேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள். கூலி தொழிலாளர்களான இவர்களுக்கு வங்கி மூலம் கூலி வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இவர்கள் செண்பகப்புதூரில் உள்ள தடுப்பணையை சுத்தம் செய்து தூர்வாரும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். 3 மாதங்கள் நிறைவடைந்தும் அவர்களுக்குரிய கூலித்தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு தினந்தோறும் 150 ரூபாய் கூலி வழங்குவதாக தெரிவித்த போதிலும் அவர்களுக்கு 120 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். 70 நாள் வேலை செஞ்சுங்க, 150 ரூபா வேலை சம்பளம்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியலைங்க. அப்புறம் நாங்கள் இப்போ வந்துட்டே தான் இருக்கிறோம். சரி போய் கேட்டோம்னா சம்பளம் இன்னைக்கு வரல. இப்படியே 2 டைம் 3 டைம் போயிட்டு வரேங்க. ஒரு டைம் கொடுக்குறாங்க 700 800 இப்படி கொடுக்குறாங்க. இப்போ 2 டைம் தான் எங்களுக்கு சம்பளமே வந்திருக்குதுங்க 3 மாதம் செஞ்சு. அந்த தொகையும் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்பது வேலை செய்த அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் வங்கி கணக்கை பார்க்கவும் என்றும், வங்கிக்கு சென்றால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறுவதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மன உளைச்சல், வீண் செலவு, கால விரயம் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கால தாமதம் ஏற்பட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். 100 நாள் வேலை செஞ்சு நாங்கள் எங்களுக்கு பணமே வரலீங்க. எப்படி சாப்பிட்றது? மழை எல்லாம் மாறு இல்லை, எல்லாம் என்ன பண்ணுறதுங்க? சம்பளம் எவ்வளோ வந்து தெரியலைங்க எங்களுக்கு, என்னன்னு தெரியுது இல்லைங்க. நாங்கள் எப்படி பார்த்து இந்த வேலை தான், நீங்கள் தோட்ட வேலையும் இல்லைங்க, மழை இல்லாத எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறோம். இதுகுறித்து தொழிலாளிகள் கூறுகையில், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அதிகாரிகள் தங்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், மத்திய அரசு இதற்கான தொகையை முறையாக வழங்கவில்லை, இதனால் ஊதியம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். மகேஷ் பாண்டியன், நியூஸ் 7 தமிழ், சத்தியமங்கலம். அடுத்ததாக கோவையை பொறுத்தவரைக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 4 மாதங்களாக கூலித்தொகை கிடைக்காமல் கிராமப்புற பெண்கள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக கிணத்துக்கடவு பகுதியிலிருந்து கோவை செய்தியாளர் ஷர்லி அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம்.
ஏழை மக்களின் வறுமையை போப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த 100 நாள் வேலை திட்டமானது. ஆனால் அது என்ன காரணத்துக்காக அறிவிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமே இருக்கிறது என்பதுதான் இங்கே பெரும்பாலான குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவை கிணத்துக்கடவு அடுத்த வடசுத்தூர் பகுதியில் தான் இருக்கும். கோவையை பொறுத்தவரை சுமார் 228 கிராமங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டமானது செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பெரும்பாலான இடங்களில் அவர்களுக்கான வழங்கப்படக்கூடிய சம்பளங்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நம்ம இப்போ கோவை கிணத்துக்கடவு வடசுத்தூர் அடுத்த ஓணாம்பாறை ஓடையை சுத்தம் பண்ணிட்டு இருக்க தொழிலாளர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம்மா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கான சம்பளங்கள் ஒழுங்கா வழங்கப்பட்டிருக்கா? எத்தனை நாள் அது பிரச்சனைகள் இருக்குமா? ஒழுங்கமாக பாடலைங்க. இப்போ வந்து 75 நாள் செஞ்சுருக்குறோம், 80 நாள் செஞ்சுக்கிறோங்க. 3000 தான் வந்திருக்குது எங்களுக்கு சம்பளம். அது கடையில் வரல. வாரமானால் எவ்வளோ சம்பளம்னு எங்களுக்கு சொல்கிறதும் இல்லை. இங்கே வந்து கேட்டால் அங்கே போய் கேளுங்கிறேன், அங்கே போய் கேட்டால் இங்கே வந்து கேட்டுங்க, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒரு கையில் அடிபட்டுது, மருந்து மாத்திரைக்கெல்லாம் நாங்களே தான் காசு போட்டு பார்த்துக்கணும். இந்த சம்பளம் தர பிரச்சனை காரணமாக பல்வேறு மக்கள் இங்கே வேலைக்கு வர்றது கூட நிறுத்தி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அம்மா, நீங்கள் வரும்போது பார்த்தோம் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வரக்கான வண்டி வசதிகளை இங்கே செஞ்சு தராங்களாம்மா? கொடுக்கவே இல்லைக்கா. ஒரு நாள் கூட வண்டி கொடுக்கல. நடந்தே தான் வாரம். சோத்து சமந்துட்டு தண்ணி சமந்துட்டு நடந்தே தான் வாரம். அதான் அந்த மேடில் எல்லாம் ஏறி இறங்கி வரணும். பெரிய சேவன் எல்லாம் இப்போ இங்கே தண்ணி வசதி இதெல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்களேக்கா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற என்ன வசதிகள் செஞ்சு தரணும்னு நினைக்கிறீங்க? இங்கே இவ்வளோதாங்க, ஒரு வசதி செய்து தர்றது இல்லைங்க எப்பவுமே. இது நாங்களாக வந்து தண்ணி கொண்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாமே அருவாள்லேருந்து முதல் கொண்டு வந்து நாங்கள் தான் செஞ்சுக்கணும். இங்கே எந்த வசதி கிடையாது பக்கத்துல எல்லாம். சரி, இங்கே கண்காணிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஆட்கள் இருக்காங்களா? நீங்கள் எப்போ வரீங்க போகிறீங்க? இது கண்காணிக்கிற தொடர்பான ஆட்கள் இங்கே நியமனம் நினச்சிருக்காங்க? முதல்ல எல்லாம் இருந்தாங்க, இப்போல்லாம் ஒருத்தர் இல்லைங்க. நாங்களே தான் வந்து வேலை செஞ்சுட்டு போய் அட்டை வாங்கிக்கணும். இந்த சம்பளம் கொடுக்கறதுல எவ்வளோ உங்களுக்கு சம்பளம், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்காக்கா? எங்களுக்கு அதுங்க சம்பளம் எவ்வளோ வருதுன்னே தெரியறது இல்லையாச்சு. நாங்கள் அட்டை கொண்டு அந்த இதில் பொண்ணு கொடுக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட வாங்குவோம், இல்லைன்னா பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வருவோம். இது எவ்வளோ வருதுன்னால தெரியாதுங்க. அவ்வளோ போல. தற்போது பார்த்துட்டோன்னா கோவை கிணத்துக்கடவு பகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய ஊதியம் என்னதென்றே அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமையே இருக்குது. அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 மாதங்களாக இவர்களுக்கு சம்பளம் பாக்கியானது வைக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்க பொறுப்பாளர் நம்மிடையே இருக்கார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ இங்கே உங்கள் மக்கள் பல்வேறு மக்களை பார்த்தோம், அவங்களுக்கு கடந்த 4 மாதங்களாகவே அவங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க சார்? வேற என்ன இவங்களுக்கான சிக்கல்கள் இருக்குது? வணக்கங்க. விவசாய தொழிலாளர் பொறுத்தவரையில் ஒரு ரொம்ப உழைப்பை வந்து சுரண்டிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த விதமான உதவிகள் அப்படிங்கிறது குடிநீர்லேருந்து முதல் உதவி வரைக்கும் மருத்துவத்திலேருந்து எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அதே போல் வந்து கூலியும் அப்படி வந்து 4 மாதங்கிறல இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக முறையாக சம்பளங்கள் அப்படிங்கிற வழங்கப்படுவதில்லை. அந்த முறையான சம்பளம் வந்து எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த மக்களுக்கான படிப்பறிவு ரொம்ப கம்மி. அந்த மக்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சம்பளத்தை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு அந்த பேங்க் மூலம் வந்து கொடுக்கக்கூடியவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் போய் யூனியன் ஆஃபீஸர் பிடிஓ கிட்ட கேளுங்க, பஞ்சாயத்தில் கேளுங்கிறாங்க. பஞ்சாயத்தில் போய் கேட்டால் நீங்கள் வந்து பேங்க்காரர்கிட்ட கேளுங்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எதுவுமே புரியாமல் தருகிறாங்க. தன் உழைப்புக்கு என்ன ஊதியம்ங்கிறது கூட தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா 4 மாத காலமாக எந்த ஒரு தொழிலாளிக்கும் வந்து இந்த மாதிரி எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி இருந்திருக்காது. எந்த ஒரு தொழிலாளிக்கும் தொடர்ச்சியாக 4 மாதமாக ஒரு ஏழை கிராம பகுதியில் கூட ஏழை மக்களுடைய கூலி வந்து 4 மாதம் நிறுத்த வைக்கப்படுது. இந்த மாநிலத்தாத்தான் இருக்குமே தவிர எந்த மாநிலத்திலும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் கிணத்துக்கடவு பொறுத்தவரை ஒன்றியத்தில் 34 பஞ்சாயத்து இருக்குது. 34 பஞ்சாயத்திலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிறாங்க. அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்குமே முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை. முறையாக அவங்களுக்கு முதலுதவி உதவிகள் பெட்டி வச்சுக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. குடிநீர் வழங்கப்படுவதில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயசான தொழிலாளர்கள் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஓய்வூதியங்கிறது கூட கிடையாது. அப்போ இந்த வேலை ஒன்று தான் முக்கியம்னு சொல்லி வந்துக்கிறாங்க. அந்த வேலை சம்பளம் கொடுக்கறதில்ல. அவங்க நடந்து வரணும், ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க நடந்து வந்து வேலை பார்க்கலான்னு சட்ட ரீதியை சொல்லுது. ஆனால் இவங்க 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வராங்க. வயதானவங்க வந்து நடந்து வர்றது மிகப்பெரிய சிரமம். அது இந்த ஆத்தங்கரையோ நீரோட பகுதியில் வரும்போது புதர்கள் நிறைஞ்ச பகுதி, நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த பகுதிக்குள்ள அந்த வயசான மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. 2 லிட்டர் தண்ணி கேனு சுமத்துட்டு வருவாங்க. அந்த தண்ணி தீர்ந்துன்னா அவங்க குடிக்கிற தண்ணியும் கூட கிடையாது. இப்போ இங்கே கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குறை இருந்ததுன்னா அதை சொல்லக்கூடிய இங்கே ஆட்கள் யாருமே இல்லை. இது எத்தனை நாளாக நியமிக்கப்படாமல் இருக்குது? இது தொடர்பாக அதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சார்? இது ஏற்கனவே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். பஞ்சாயத்து நிர்வாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து பணியாள் நியமிச்சு அவங்க என்னென்ன அட்டனன்ஸ் போடுறதோடு சரி, அட்டனன்ஸ் போட்டு பிடிஓவில் மீட்டிங் இருக்குன்னு போயிடுறாங்க.
நாங்கள் வந்து என்எம்ஆர் புக்கை கொண்டு கொடுக்கணும், நாங்கள் அதனால மீட்டிங்க்கு நாங்கள் போகிறோங்கிறோம். இந்த வேலை செய்ய இடத்துல வந்து யாரும் வந்து கண்காணிக்கிறதே கிடையாது. அது குறிப்பிட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆண்டு காலமாக தான் இந்த அவலநலமான நிலைமை நினைச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாக பல்வேறு மக்கள் இங்கே வேலைக்கு வரலன்னு கூட சொல்கிறாங்க. இது அப்படியே நிகழ்ந்திருக்கா? எத்தனை மக்கள் இங்கே வேலைக்கு வராமல் இருக்காங்க சார்? சம்பளமே கொடுக்கறது இல்லையே. எந்த நம்பிக்கையில் ஜனங்க வந்து வேலைக்கு வருவாங்க? இங்கே வறட்சியான பகுதி. ஏற்கனவே வந்து விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கமும் மாநிலம் தழுவிய தமிழ் மாநிலத்தை வந்து வறட்சி பதியை அறிவிக்கணும்னு கோரிக்கை வச்சு தான் ஒரு காத்திருக்கும் போராட்டம் நடத்துகிறாங்க. இல்லை பல்லாயிரக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் பங்கெடுத்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து கிணத்துக்கிடவுக்கு உட்பட்ட ஆண்டிபாளையம் பஞ்சாயத்து, வடசூர் பஞ்சாயத்து, மற்ற பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட 300 பேர் நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசுகிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இது மட்டும் பத்தாது, 200 நாள் வேலை 300 ரூபா கூலி கேட்கணும்னு கேட்டுக்கிறோம். அதுபோக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சராசரி இந்த தொழிலாளிகளோட நிலைமையில் நீங்கள் பார்த்தீங்க, அவங்களுக்கு வந்து 30 கிலோ அரிசி வேணும்னு கூட கேட்குறேன். ஆனால் எதுவுமே வந்து இந்த தொழிலாளிகளை விவசாய தொழிலாளியை பொறுத்தவரையில் அரசு செவிமடுக்காமல் இருக்குது. ஏன்னா தீபாவளிக்கு வந்து கூலி தரேன்னு சொன்னாங்க வீடியோ கேட்கும்போது, ஆனால் தீபாவளிக்கு பணம் தரல. இப்போ பொங்கலுக்கு தருவோன்னு சொல்லிக்கிறாங்க. அதிகாரி கேட்கும்போது பொங்கலுக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க. அந்த பொங்கல் வந்து எங்களுக்கு இனிக்குமா கசக்குமா தொழிலாளிகள் இன்றைக்கும் தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க. தற்போது பார்த்துட்டோன்னா இது பல்வேறு பகுதிகளில் இதே நிலை தான் நீடித்து வந்துட்டு இருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 228 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்கள்லையும் இதே நிலை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சுமார் பார்த்தோன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் பார்த்தோன்னா சுமார் 15,90,00,000 ரூபாயானது பாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது விரைவில் இந்த பொங்கலுக்குள் இவர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியமானது வழங்கப்படும் என உறுதி அளித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோன்னா ஏழை மக்களின் வறுமையை போக்குவதற்காகவே திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இவர்கள் இந்த சம்பளம் கொடுப்பதில் இழுத்தடிப்பதன் காரணமாக பார்த்தோமானால் தொடர்ந்து பல்வேறு கிராம மக்களும் அவங்களுடைய வறுமையில் தான் மீண்டும் அவங்க இருக்க வேண்டிய நிலையானது இருக்கிறது. கடந்த 4 மாதங்களாக சம்பளம் இல்லாமல் பல்வேறு மக்கள் இந்த வேலைக்கு வராத ஒரு அவல நிலையை நீடித்து வருகிறது. எனவே இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் பூர்த்தி செய்யவில்லை. பல்வேறு மக்களும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். மற்றும் அவர்களுக்கு கடந்த மாதங்களில் வழங்கப்பட்டு வந்த இங்கு இருக்கக்கூடிய இந்த முதலுதவி பெட்டிகள் அமைத்தல் மற்றும் இங்கு வேலை செய்யக்கூடிய மக்களுக்கான ஒரு அடிப்படை வசதியான குடிநீர் வழங்குதல் மற்றும் அவர்கள் பல தூரம் நடந்து வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் போக்குவதற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய ஏழை விவசாய மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷியாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் தீர்வு பாலம் நிகழ்ச்சியில். நியூஸ் 7 தமிழில் தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து இன்றைய நாளின் தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினால பயனாளிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளா என்னன்னா, அதுக்கு அதிகாரிகள் வைக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன, இதுதான் அலசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து களத்திலிருந்து கள நிலவரங்களை பதிவு செய்வதற்கான நம்முடைய செய்தியாளர்கள் களத்தில் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வினிடம் விரிவான தகவல்களை கேட்டு பெறுவதற்கு முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு மாவட்டம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் கடந்த ஒரு ஆண்டாக தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி பெரும்பாலான ஊராட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேலை எதுவும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் 445 ஊராட்சிகள் உள்ள நிலையில் இங்குள்ள மக்களின் பிரதான தொழில் விவசாயம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை இல்லாத காரணத்தால் விவசாயம் பொய்த்து போன நிலையில் இப்பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு இன்று பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமாகும். இந்நிலையில் இங்குள்ள பெரும்பாலான ஊராட்சிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வேலை திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் வேளையில் இங்குள்ள கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். 445 ஊராட்சிகள் இருக்கு. ஒரு 25% கிராமப்புறங்களில் தான் அந்த வேலைகள் நடந்திருக்கு. அந்த வேலைகள்லையும் கூட பார்த்தீங்கன்னா 3 மாத காலமாக இப்போ சம்பளமே வழங்கலை. ஏற்கனவே இந்த மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம், வறட்சி, 4 வருடங்களாகவே மழை இல்லை, கடுமையான சூழலில் இன்னைக்கு ஒரே வாய்ப்பு கிராமப்புற மக்களுக்கு ஒரே வாய்ப்பாக இருந்தது இந்த 100 நாள் வேலை. அந்த 100 நாள் வேலையில் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்பது இருக்கு. மேலும் ஒரு சில கிராமங்களில் இந்த திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் கிராம மக்களுக்கு கடந்த ஒரு ஆண்டாக முறைப்படி ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.
அதிலும் குறிப்பாக சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காஞ்சிரங்கால் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள கண்மாய் பகுதியில் கடந்த 3 மாதமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வரும் கிராம மக்களுக்கு இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் தங்களின் தினசரி தேவைக்கு மிகுந்த சிரமப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு அரசு 203 ரூபாய் ஊதியம் என அறிவித்திருந்த நிலையில் இதுவரை ஒரு முறை கூட முழு ஊதியத்தை பெற்றது இல்லை என்றும் தெரிவிக்கிறார்கள். எனவே விரைவாக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக தங்களுக்கான ஊதியத்தை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 100 நாள் திட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் சார் இந்த 6 மாசமா சம்பளமே போடலை சார். நாங்கள் வந்து கடைங்க போய் வாங்கி போட்டுருவாங்க நம்பிக்கையில் அரசாங்கத்தை நம்பி வேலை செஞ்சோம். ஆனால் இது வரைக்கும் வரவே இல்லை. 100 நாள் நிறைய பேர் முடிச்சுட்டு சம்பளம் இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் கம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு வேலை பார்க்குறோம், சம்பளமே ஏறலை. ஒவ்வொருத்தரும் 100 நாள் முடிச்சிருக்கோம். பாதி பேர் 100 நாள் முடிச்சுட்டாங்க. 100 நாள் முடிச்சதுக்கு 1 வார காசு கூட ஏறலை. எங்களுக்கெல்லாம் ஏறவே இல்லை. எங்களுக்கு அந்த கம்மா வேலை பார்த்துட்டு கஞ்சி குடிச்சுக்கிருக்கோம். இந்த வேலை பார்த்தாத்தே சாப்பாடு உண்டு. 203 ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் 100 நாள் முடிஞ்சு இன்னும் சம்பளங்கிறதே வரல. 4-5 மாதம் ஆச்சு எங்களுக்கு சம்பளம் போட்டு. அதேபோல சூரானம் பஞ்சாயத்து மற்றும் சக்கந்தி ஊராட்சி பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் இதுகுறித்து கூறுகையில் தங்கள் பகுதியிலும் இதேபோல கடந்த 3 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்தவருக்கும் இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கேட்டால் இன்னும் தங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் பணம் வரவில்லை என்று கூறி அலைக்கழிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் வயசானவங்க நாங்கள் பார்க்குறோம் ஐயா. நீங்கள் ஒரு பார்வை கூட எங்களுக்கு காசு கிடையாது. அவ்வளவு பொருளாதாரம் வசதியும் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஐயா மோடி ஐயா கருணை காட்டி வயசானவங்களுக்கு ஏழை மக்களுக்கு இறக்கம் காட்டி 3 நாங்களாம் வேலை பார்த்து முடிச்சுட்டோம். 5 நாள் தான் இருக்குது 100 நாள் வேலை முடிக்க. இருந்து நாங்கள் வாரோம். எங்களுக்கு ஒரு உதவி ரொம்ப தாழ்மையோடு எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். ஆனால் சம்பளமே ஏறல. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த காசு இப்போ செல்லாதனால 500-1000 செல்லாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏழை மக்கள் வந்து சாப்பாட்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இப்போ வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போ எங்கள் வேலையெல்லாம் சம்பளமும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 250 ரூபா சம்பளம் மட்டும் 120 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால தான் நாங்கள் இப்போ ஆடு வாங்கி வச்சுக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு திரியிறோம். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் தங்கள் பகுதியை விட்டு வேலைக்கு என திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளுக்கு தான் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்சமயம் பண மதிப்பிழப்பால் மேலும் பாதிப்படைந்திருப்பதாகவும் இதன் காரணமாக யாரிடமும் கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்காதது தங்களை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்தனர். எனவே உடனடியாக 100 நாள் பணி நடைபெறாத இடங்களில் மீண்டும் பணியை தொடர நடவடிக்கை எடுப்பதுடன் வேலை செய்து வருபவர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் களத்தில் இருக்கிறாரு. அங்கு இருக்கக்கூடிய மானூர் ஒன்றியத்தில் நம்முடைய செய்தியாளர் இருக்கிறாரு. ஆல்வின், தற்போதைக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு ஊராட்சிகளில் அங்கு இருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது எந்த அளவிற்கு செயல்முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய பயனாளிகள் எல்லாம் இதனால பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா? மனோஜ், அதாவது வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் பல்வேறு இடங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உரிய வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும். அவர்களுடைய அன்றாட வாழ்வை மேன்மைப்படுத்துவதற்கும் அவர்கள் அன்றாட ஊதியங்களை பெறும் விதமாக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 425 கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் என்பது தற்போது செயல்முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட முறையான ஊதியம், இன்னும் பல பிரச்சனைகள், அதாவது 100 நாள் வேலை திட்டம், அதன் பின்பாக 150 நாட்கள் என்றெல்லாம் இந்த திட்டம் என்பது இருந்து வந்த நிலையில் தற்போது இவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை இந்த பகுதிகளில் சந்தித்து வருகிறார்கள். தற்போது நாம் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டானாம்புலி என்ற குளத்தில் இருக்கிறோம். இங்கு இந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் இந்த பகுதியிலே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் எது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறார்கள் என்பது குறித்த கருத்துக்களை இங்கு இருக்கக்கூடிய மக்களோட நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் தங்களுக்கு முறையான ஊதியம்
சம்பளம் எல்லாம் கிடைக்கவில்லை, இன்னும் பல பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை அவர்களிடமே நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். அக்கா வணக்கம். நீங்கள் எத்தனை நாளாக இந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு முறையாக வேலை வழங்கப்படுதா? நாங்கள் 80 நாள் 85 நாள் வாங்க சார். எங்களுக்கு சம்பளமே ஏறல. 10 வாரம் சம்பளம் தான் ஏறி இருக்கு. இன்னும் பாக்கி உள்ள சம்பளம் ஏறவே இல்லை. ஒரு வாரம் சம்பளம் மட்டும் ஏறி இருக்கு 185 ரூபா. ஃபுல் சம்பளம் எங்களுக்கு ஏறவே இல்லை. இப்போ விவசாயம் எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுக்கு 150 நாள் வேலை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எவ்வளோ நாள், அதாவது இப்போ குறைஞ்ச நாள் வழங்கலன்னு சொன்னீங்க, எத்தனை நாள் வழங்கலை, எத்தனை நாள் இது பாக்கி? எங்களுக்கு சம்பளமே வரல. 1 மாதம் சம்பளம் தான் வந்திருக்கு. 2-3 மாதம் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தோம். இப்போ வேலை வச்சுருக்கோம். இப்போ 3 மாதம் வேலை பார்த்துருக்கோம். சம்பளமே ஏறலை. எதுவுமே சம்பளம் வரல, ஒன்றும் வரல. பிள்ளைகளை வச்சு நாங்கள் கஷ்டப்படுதோம். ஒரு குழம்புக்கு வாங்கினா கூட எதுவுமே பைசா கிடையாது கையில். இதுக்கு முன்னாடி சம்பளம் நல்ல 10 வாரமும் கரெக்டாக ஏற்றினாங்க. இப்போ என்னன்னு தெரில, 3 மாதம் 4 மாதம் ஆகிட்டு சம்பளமே ஏறவில்லை. நாங்கள் எப்படி சார், தீபாவளிக்கே சம்பளம் கிடையாது. நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கனாலும் ஒரு துணி எடுக்கலாம், நாங்கள் எப்படி செய்ய முடியும்? எங்கள் கையில் பைசாவே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ பொங்கலும் வந்துட்டு 4 மாதம் ஆகிட்டு சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ விவசாயம் எதுவுமே கிடையாது. இல்லை அந்த சம்பளத்தை வச்சு ஆட்கள் எப்படியா இது பண்ணாங்க. இப்போ எதுவுமே கிடையாது, மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 100 நாள் வேலை முடிஞ்சு சம்பளமே ஏறலை. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். சரி சார், எங்களுக்கு வந்து பாத்ரூம் கட்டுங்க. நாங்கள் தனியாக ஒரு ஆள் தான் இருக்கோம். இங்கே பாத்ரூம் கட்டினா தான் வேலைக்கு வரணுமுங்காவா. நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு வரட்டுமா? நாங்கள் அந்த 4 மாதம் சம்பளமே வரல. எப்படி பாத்ரூமெல்லாம் கட்ட முடியும்? எங்களுக்கு உண்டான சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த ரேஷனில் இருக்க அரிசை தான் வாங்கி பொங்கி தின்ட்டு, அதுவும் துவையில் அரைச்சி முளத்தலை சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை பார்த்து 4 மாதம் சம்பளம் வரலன்னு எந்த வச்சு சார் நாங்கள் சாப்பிட முடியும்? அதுக்காக தான் இப்போ இங்கே இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்படியாச்சும் எங்களுக்கு சம்பளமும் வேணும், வேலை எங்களுக்கு 150 நாள் வேலையும் வேணும், 203 ரூபா சம்பளமும் வேணும். இப்போ இங்கே வருவாங்களா உங்கள் அரசு அதிகாரிகள்லாம் வருவாங்களா? அவங்ககிட்ட ஏதாவது கேட்கீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க எங்களுக்கு கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, சம்பளத்துக்கும் எங்களுக்கும் இது கிடையாது, நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்கள் சம்பளத்துக்கும் எங்களுக்கும் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேலையை பாருங்க, சம்பளம் வரும் பையன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? 180 ரூபா தான் எங்களுக்கு சம்பளமே போட்டிருக்காங்க. இப்போ நிச்சயமாக அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்து வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய வயதான முதியவர்களும் இந்த வேலை திட்டத்தில் செயல்படுத்திட்டு அவங்ககிட்ட கேட்கும். நீங்கள் பேங்குக்கு போறையில உங்களுக்கு அங்கே துட்டி தராங்களா? தர மாட்டாங்க. அங்கே சார் போனால் அங்கே போக மாறிய மாட்டேங்காவா. மாறியம்மா அங்கே இருந்து இங்கே போங்க, அங்கே போயில இங்கே போங்க, வர மாட்டேங்க, தரைய மாட்டேங்காவா. மொளாத்தில் சுட்டு நீ கஞ்சி குடிச்சிட்டு வந்திருக்கு. கிழமை விரட்டு நம்பிட்டு நாளாக வேலை 10 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. அவன் அடிக்க வரான். நான் எங்கே போய் வாங்குவேன் சார்? ஒன்றும் வழி இல்லை சார். கக்கு திருப்பு கட்ட சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இடத்த வச்சு கட்டுவோம். ஒரு வழியும் இல்லை. காருக்கு போனால் துட்டு இல்லை. நடந்து போகிறேன், இங்கேருந்து தாளவத்துக்கு நடந்து போகிறேன். எத்தனை நேரம் போக சார்? விரட்டி விடுதா. சம்பளம் சரியாக தரல. எனக்கு 40 நாள் சம்பளம் நிற்கு வர மாட்டேங்க. எதை வச்சு செலவழிக்க சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்குது சார். கக்கு திரும்பு கட்டுங்காவா. எங்கேருந்து கட்ட? கிழமை ஓடி அடிக்க வரான். நான் அவங்ககிட்ட பூசப்பட்டேன், நான் அங்கே பூசப்பட்டேன். இப்போ உங்களுக்கு வயக்காடுலாம் இருக்குது, அங்கே வயக்காட்டுக்கு வேலைக்கு போக முடியுமா? சொந்த வயெல்லாம் இல்லை சார். சொந்த வயா, சொந்த பட்டா வீடெல்லாம் கிடையாது. வாடகை வீட்டெலாம் இருக்கேன் சார். சொந்த பட்டா கிடையாது, வீடெல்லாம் கிடையாது. வாடகை வீட்டுலாம் இருக்கேன் சார். வேறு ஒன்றும் பாட்டி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது? நீங்கள் எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை சந்திச்சுட்டு? பேங்குக்கு 10 தடவை போயிட்டு வந்தாச்சு. அதுதான் இன்ட்ரு வைக்க மாட்டேக்காவா, ரூபாயை தர மாட்டேக்காவா. வேற என்ன செய்ய முடியும்? சம்பளம் தராட்டா யாரையே மாட்டேங்குது. இன்ட்ரு வச்சா தானே சம்பளம் ஏறும். அது வைக்க மாட்டேக்காவா. நாங்களும் 70 வேலை போல பார்த்தாச்சு. நீங்கள் வந்து வங்கிக்கு போகணும்னு சொன்னீங்க. எந்த ஊருக்கு உங்களுக்கான வங்கிக்கு போகணும்? அங்கே எவ்வளோ தூரமாக போகணும்? தாளையத்து. இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? 5 மைல் இருக்கும். 5 மைல் 5 மைல் தூரம் இருக்கும். இது தொடர்பாக வேற எங்கேயே என்னைக்காவது போய் பெட்டிஷன் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அங்கே அரசு தரப்பில் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் இது வரைக்கும் பெட்டிஷனே கொடுக்கல. வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சம்பளம் ஏற்றன்னு சொல்லாமல் நாங்கள் வேறு எங்கேயுமே போகலை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு தான் வேலை வைக்கிறதுக்காண்டி நிப்பாட்டு, பாத்ரூமுக்காண்டி வேலை நிப்பாட்டினாங்க. அதனால் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வேலை வச்சுருக்காங்க. அது அக்கா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இன்னைக்கு வந்து இந்த குளத்துலலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த குளத்துல வேலை செய்கிறத தவிர வேற என்ன வேலைக்கெல்லாம் உங்களை வந்து போக சொல்லுவாங்க? அந்த வேலைகள்லாம் எப்படி இருக்கு? மரக்கன்று நடந்து போக சொல்லுவாங்க. அதை 10 மைல் தூரம் போகணும். 10 மைல் தூரம் தண்ணி எடுத்து கொண்டு ஊற்றுவோம். அதெல்லாம் மக்கள் வந்து 1 மணி நேரம் எடுப்பாங்க. ஒரு மணி பேர் தான் சாப்பிட போக சொல்லுவாங்க. 1 மணி பேர் சாப்பிட்டு வந்து அடுத்து எப்படி தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. மக்கள் அதே மாதிரி தான் மண் அள்ளி போடுறாங்க. நம்ம சம்பளம் வந்து மக்களுக்கு வந்து 80 நாள் சம்பளம் கண்டிப்பாக ஏறவே இல்லை. எந்த மக்களுக்குமே சம்பளம் ஏறல. அவங்க 100 நாள் வேலை முடிச்சுட்டு அவங்க வீட்டில் ஊற்றிட்டு இருக்காங்க, சம்பளம் ஏறல. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுனா இப்போ பொது அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுனாலும் நமக்கு வந்து பைசா நம்மளால கட்ட முடியல.
அப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்களாம்மா என்ன செஞ்சீங்க அப்படிங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்காங்க. ஆமாம், அரசாங்கம் தான் சம்பளத்தை எங்களுக்கு ஏற்றணும், கண்டிப்பாக ஏற்று எங்களுக்கு பொது தேர்வு ஏற்றினா எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கண்டிப்பாக நாங்கள் கட்டி ஆகணும். எங்கள் பிள்ளை மார்க் எடுக்க முடியாது. அதனால நீங்கள் வந்து இப்போ சம்பளத்தை ஏற்றினா தான் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீஸ் கட்டி எங்கள் பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் படிக்க வச்சு 4 பேர் ஒரு அதிகாரி ஆக்க முடியும். எங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் மக்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து 100 நாள் சம்பளத்தையும் கண்டிப்பாக ஏற்றணும். இன்னும் வருங்காலத்தில் வந்து 103 நாள் வேலை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ அதாவது இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் போகணும்னு சொன்னீங்க. ஆனால் முறைப்படி ஒரு 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் தான் உங்கள் கிராமத்துக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 10 கிலோமீட்டர்னா வேற எந்த ஊருக்கும் போக சொல்கிறாங்களா? ஊருக்குலாம் போக சொல்லல. தண்ணி வந்து கண்ணு என்ன அவர் வந்து மோடி வந்து அறிவிச்ச திட்டமே அப்படி தான். கண்ணு வந்து கண்டிப்பாக நம்ம வச்சு ஆகணும். மழைக்கண் அந்த திட்டத்தை வந்து வைக்கணும். நம்ம அந்த கண் வளர்க்கறதுக்கு வந்து அப்போ அரசாங்க வேளாண்களும் அதை கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் செய்தாங்க. சம்பளம் எங்களுக்கு ஊதியத்தை ஏற்ற மாட்டேங்காங்க. தண்ணி கிடையாது. அப்போ தண்ணி ஏற்கனவே எங்கள் ஊரில் வந்து வெள்ளாமை யாருக்குமே விளையலை. மக்கள் வந்து அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அதனால முடியல, அவங்களால முடியல. அதனால எங்கள் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கா எங்கள் வீட்டு குடும்ப செலவுக்கா கண்டிப்பாக நீங்கள் சம்பளத்தை ஏற்றி ஆகணும். இது வந்து நாங்கள் தாழ்மையுடன் மிக 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 இறக்கி நாங்கள் கேட்கவதை. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகம் முழுக்க அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளாம் எந்த அளவுக்கு சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை தீர்க்க அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளாம் என்ன, அதற்கு அரசு தரப்பிலும் அதிகாரிகள் தரப்பிலும் என்னென்ன விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் முழுவதுமாக அலசினோம். இத்தோடு இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களுக்கான நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.